அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? வாசிங்க. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். எசேக்கியேலின் புத்தகம் நானே ஜீசஸ், Holy Spirit of God, hallelujah, hallelujah, hallelujah. நீங்கள் சரி, ரைட். ஹல்லேலூயா. நானே சொல்கிறேன், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. தேவன் இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தை தொடங்கும் போது நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை, அநேக வார்த்தைகளை திருஷ்டாந்தப்படுத்தியிருக்கிறேன். அதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தைகள் அது வார்த்தைகளாகவே இருந்தது. அந்த வார்த்தைகள் எப்பொழுது செயல் வடிவத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இயக்கமும். தேவனுடைய பிள்ளைகளில் ரெண்டு விதமான கேட்டகரிஸில் மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்லுவாங்க, அந்த தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 100 தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 70-80% வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. இன்னொரு 20% பேர் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, தேவ சமூகத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லி தேவனிடத்திலிருந்து அதற்கான வாக்குத்தத்தங்களை வாங்கி வைத்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. அவங்கக்கிட்ட பல வாக்குத்தத்தங்கள் இருக்கும். பல வாக்குத்தத்தங்கள் அநேக நேரத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசியிருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார் என்கிற விசுவாசத்தோடு இருப்பார். அப்போது ஆண்டவர் இதில் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பேரே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிறவர். அவர் பேர் என்னது? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கேட்கிறார். அப்போது அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போது அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? பதில் தருகிறார். அந்த பதில் வார்த்தையாக முதல்ல வெளிப்படும், ரெண்டாவது மாம்சத்தில் வெளிப்படும். முதல்ல எப்படி வெளிப்படும்? வார்த்தையினால் வெளிப்படும். ரெண்டாவது மாம்சம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு அறிவிக்கப்படுதல், வார்த்தையாக அறிவிக்கப்படுதல். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் உங்களுக்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர். அப்புறம் இல்லை, கிறிஸ்மஸ் டைம் வந்தால் தான் ஞாபகம் வரும். டக்கு நான் மற்ற டைமில் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு. ஆமாம், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போது இது எப்போ சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் அறிவிக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தில் என்னுடைய தேவ குமாரனையே நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பூமிக்கு நான் அனுப்ப போகிறேன். அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க போகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக முதலாவது வார்த்தை கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? வார்த்தை. அப்போ காலம் நிறைவேறின போது அந்த வார்த்தைகள் தான் மாம்சமாய் வருகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு வசனம் இருக்கும். அல்லேலூயா. எந்த வார்த்தை? இப்போ சொல்லப்பட்ட வார்த்தை இந்த பூமியில்
இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படி, அதை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தேவ ஆட்டுக்குட்டி வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மாம்சமாக மாறி இயேசுவாக பூமியில் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அதே போல தான் ஆவின் மண்டலங்களில் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்கள் ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா தேவனிடத்திலிருந்து முதலாவது என்னதான் வரும்? வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்கு என்று குறித்த காலம் ஒன்று இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் வரும்போது உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மாம்சமாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அது வரைக்கும் வார்த்தையில் பைபிளில் எழுதப்பட்டிருந்துச்சு. பழைய ஆகமத்துல எல்லாம் வாசிச்சிருக்கலாம். தாவீது வாசிச்சிருக்கலாம், ஆபிரகாம் வாசிச்சிருக்கலாம், எல்லாரும் வாசிச்சிருக்கலாம், சாலமோன்லேருந்து எல்லாரும் வாசிச்சிருக்கலாம். இப்படி ஒருத்தர் கொடுக்கப்பட போகிறார் அப்படின்னு ஏசாயா யோசிச்சிருக்கலாம், இவர் எலியா வாசிச்சிருக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். அவங்களாம் வார்த்தைகளாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரு காலம் வந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது. அதற்கு பிறகு எல்லாரும் நேச்சுரலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரல் வேர்ல்டில் இயேசுவை நேரடியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மரியாளாகட்டும், யோசேப்பாகட்டும், யோவான் ஸ்நானகனாகட்டும், இயேசுவினுடைய சீசர்களாகட்டும், அவங்கெல்லாம் இயேசுவை நேரடியாக பார்க்கிறார்கள். எப்படி பார்க்குறாங்க? நேரடியாக தொட்டு பார்க்கிறார்கள். தோமாவாகட்டும், பேதுருவாகட்டும், எல்லாரும் இயேசுவை நேரடியாக பார்க்கிறார்கள். அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அதிசயங்கள் எல்லாவற்றையும் நேரடியாக அவர் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் அதை வார்த்தையாக பார்க்க வைக்கிறார், இன்னொரு காலகட்டத்தில் அதை மாம்சமாக பார்க்க வைக்கிறார். அதாவது நேச்சுரல் வேர்ல்டில் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு உண்டாகும். என்ன மாதிரி வார்த்தை உண்டாகும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் வரும். அடுத்து இன்னும் நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கிடைக்கும். இப்படி பலவிதமான வாக்குத்தத்தங்கள். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இதெல்லாம் நமக்கு வார்த்தையாக இப்போ கொடுக்கப்பட்டிருக்குதா? இந்த வார்த்தைகள் எல்லாம் மாம்சமாக மாறுகிற ஒரு சூழல் வரும். அல்லேலூயா. அதுதான் அந்த குறித்த காலம். அதுதான் என்னது? குறித்த காலம். அந்த குறித்த காலத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் மாம்சமாக மாறுகிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற அந்த வார்த்தைகள் அனைத்துமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், இந்த நேச்சுரல் வேர்ல்டில் நம் கண் முன்பாக தெரிய ஆரம்பிக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருங்கும் போது, நீங்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு பதில் உண்டு. அந்த பதில் ரெண்டு வகையில் ஏற்படும். முதலாவது அது வார்த்தையாக வெளிப்படும். ரெண்டாவது அந்த வார்த்தை செயல் வடிவத்துக்கு வந்துடும், மாம்சமாக மாறிவிடும். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் ஜெபிச்சாச்சு, அவரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கியாச்சு. அவரிடத்திலிருந்து இப்போ டெஸ்ட் வைக்க போகிறேன். என்ன வார்த்தையை வாங்கினீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்குன்னு நீங்கள் பர்சனலாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போதோ, இல்லை திடீர்னு ஃபோன் எடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒரு கவலையில் இருப்பீங்க, திடீர்னு ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் அங்கே. இந்த ஃபோன் எடுத்தால் நாகினி மோகினி போய் படமாக தானே இருக்குது எல்லாரும் ஃபோன்லையும். இப்போ எங்கே வார்த்தை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு குரூப் ஷார்ட்ஸ் பார்க்குது, ஒரு குரூப் நாடகத்தை பார்க்குது. அல்லேலூயா. சொல்கிறது தேவ பிள்ளைகள் தான், உலக பிரகாரத்தினால ஜனங்கள் அல்ல. ஆமாம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தேவனிடத்தில் என்ன வார்த்தையை வாங்கி வச்சுருக்கிறீங்க? பார்த்தீங்களா? வார்த்தையே இல்லையா? நிறைய இருக்குது, எதை சொல்லலான்னு தெரில. இப்படி சொல்லி நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே தன்னை என்ன பண்ணுறாரு? ஒரு பங்காகவும் தன்னை சுதந்திரமாகவும் உங்களுக்கு கொடுக்குறார். அப்போ இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தையே படைத்தவர் அவர் தான், இந்த உலகத்தை படைத்த ஆளுகை செய்கிறவர் அவர் தான், நம்ம பார்க்குற ஆசீர்வாதமான காரியங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர் அவர் தான். அவரே நமக்கு சுதந்திரமாக என்ன பண்ணிடுவாராம்? வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இது வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, அது மாம்சமாக மாறும். அல்லேலூயா. அது செயல் வடிவத்துக்கு வரும்போது நிச்சயமாகவே நான் இவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு தேவன் தந்த வார்த்தையினால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் வேற வாக்குத்தத்தம்
வேற என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு? வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பாய். நீர் பாய்ச்சலான தோட்டம். தோட்டம்னு மட்டும் அதில் நிப்பாட்டல. ஆண்டவர் எப்படிப்பட்ட தோட்டமாக நம்மளை மாற்றுகிறார்? நீர் பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. ஆண்டவர் பேசுறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நம்ம வந்து நார்மலான காரியத்தை தேவனிடத்தில் கேட்போம், ஆனால் ஆண்டவர் நமக்கு தர்றது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆண்டவரே, என்னைய நான் வனாந்தரமாக இருக்கிறேன், என்னை ஒரு தோட்டமாக மாற்றுங்க நீங்கள் கேட்பீங்க. அவர் சொல்லுவார், நீ தோட்டம் இல்லை, நீ நீர் பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் வறண்டு போய் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி கொடுங்க, நான் செழுமை ஆகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீ நீரூற்று இல்லை, நீ வற்றாத நீரூற்று. ஆக்சுவலாக நீரூற்றுனாங்கவே அது வற்றாத இடம் தான் நீரூற்றுன்னு சொல்லுவோம். அதுலேயும் அட்வான்ஸ்டு லெவலாக ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வாக்கு தத்தங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டலும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. எப்படியா? நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க, அதை தாண்டி அவர் செய்வார். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயம்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம். எப்படி? சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு எரிகோ மதிலை உடைக்கிறதுக்கு, அந்த எரிகோ மதிலுங்கிறது சாதாரண சுவர் அல்ல. எரிகோ மதிலுங்கிறது இந்த மாதிரி சுவர் அல்ல. சாதாரணமாக 2 பஸ் அது மேலே போகலாமா? எப்படி இருக்கும் பார்த்துங்க. இப்போலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பாலம். அந்த பாலத்தை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாலத்தில் என்ன போகுது? அந்த பக்கம் 2, இந்த பக்கமும் பஸ் போகுது, இந்த பக்கமும் பஸ் வருது. அப்போது இதுதான் ஒரு மதில், இதுதான் ஒரு சுவர். அந்த எரிகோ நகரத்தை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு மதில் இருக்குது. மேலே 2 பஸ்ஸு தாராளமாக போகலாம். அப்படிப்பட்ட சுவரை எப்படி தான் ஆண்டவர் உடைக்கிறாரு? என்ன சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணுங்க, 7 தடவை சுற்றி வரணும். என்ன பண்ணணும்? 7 தடவை சுற்றி வரணும். ரொம்ப ஈஸி இல்லை? எவ்வளோ ஈஸி! அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மதிலை உடைப்பதற்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை பாருங்க. 7 தடவை சுற்றி வாங்கப்பா, 7 தடவை சுற்றி வாங்குங்கிறார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, இது சுற்றி வந்தால் இவ்வளோ பெரிய மதில் உடஞ்சிருமா அப்படின்னு நம்ம லாஜிக்கலாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை பார்த்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எதை பார்த்து வாழ்கிறாங்க? அற்புதத்தையே பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால யெகோவா தேவனால முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமான நம்பிக்கை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணுறாங்க? செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே என்ன ஆகுது? சுற்றி வராங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7வது நாள் 7 முறை சுற்றி வருகிறார்கள். அந்த அலங்கம் இடிந்து நொறுங்குகிறது. அல்லேலூயா. அப்போது தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா, அதுக்கு சின்ன சின்ன கிரியைகளை செய்ய வச்சுட்டாருன்னா, அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், உடைய வேண்டிய எரிகோ மதில்கள் உங்களுக்காக உடைக்கப்படும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல செங்கடலை 2ஆக பிளக்கிறார். கடலை எப்படிங்க 2ஆக பிளக்க முடியும்? இதெல்லாம் சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியம். சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று செங்கடல் அவர்களை தடை பண்ணுகிறது. ஆண்டவர் மோசேட்ட போய் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, போய் அந்த கோலை என்ன பண்ணு, தூக்கி பிடிச்சிட்டு நில்லு. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். செய்ய போகிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான காரியம். செய்ய போகிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான காரியம். இதுவரைக்கும் வரலாற்றில் என்ன பண்ணலை? செய்யப்படாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்கு நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு? உன் கோலை பிடித்து கொண்டு நில். அந்த கோல் எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போலாம் இப்போ நம்ம கையில் நோட் இருக்குது, டைரி இருக்குது, எதுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எழுதி வச்சு கொண்டு போகிறோம். அப்போலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலகட்டத்திலலாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குச்சியை வச்சுக்குவாங்க. அந்த குச்சியில் வந்து எழுதி வச்சுக்குவாங்க அவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுன்ட்டு அந்த குச்சியிலே தான் எழுதி வச்சுருவாங்க. அந்த குச்சியை தான் எப்பயுமே வச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை என்ன பண்ணுறேன்? கடந்து போகிறேன், ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வருவாங்கிறார். அவர் கையில் கொண்டு போனது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் குச்சி கிடையாது. அந்த குச்சியில் என்ன எழுதப்பட்டிருக்குது? தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், இதெல்லாம் இப்போ யாருக்கு உரியதாக மாறிடுச்சு? யாக்கோபுக்கு. அப்போ யாக்கோபு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தான் போகிறான். வெறுங்கையாக தான் போனான், ஆனால் வந்தது எப்படி தான் வந்தான்? 2 மடங்கு ஆசீர்வாதங்கள், 2 பரிவாரங்கள். வெறும் பாட்டு பாடுறோம்ல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
நீங்கள் வெறும் கையாக இருக்கிறீங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உங்கள் கையில் வார்த்தை இருக்குதா? அல்லேலூயா. அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா 2 அல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே 2 பரிவாரங்கள் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 100 மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறவராக இருக்கிறார். 100 தனையான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளையினுடைய சிந்தை எப்பயுமே என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட வார்த்தை இருக்கணும். என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையாவது நீங்கள் என்ன பண்ணணும், பைபிளுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அது ஆண்டவரிடத்துல இருந்து அது எனக்கு தான் சொல்லி நீங்கள் விசுவாசித்து வாங்கிக்கணும். அதனால தான் உங்களுக்குலாம் காலண்டர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி காலண்டர் ஏதோ பெயருக்கா பிரசாபத்துலாம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் என்ன கொடுத்துருக்குது? எத்தனை பேர் அது டெய்லி வாசிக்கிறீங்க? ஒரு காலண்டர் 35 ரூபா. அல்லேலூயா. எந்த ஸ்பான்சரும் இல்லை நம்மளுக்கு, நம்மளே தான் எல்லாமே செய்வோம். எதுக்காக இதை ஜனங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது, அவ்வளோதான். இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை விடுவிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதில் அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் நிறைய அனுபவம் உண்டு. நான் வாலிப நாட்களில் இருக்கும்போது டெய்லியும் இதே தான், எனக்கு பொழப்பே இதுதான். பைபிள் எடுத்து வாசிக்கிறனோ இல்லையா, பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற காலண்டர்லாம் அன்னைக்குரிய வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு தான் போவேன். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ஃபுல்லாக அன்னைக்கு அந்த வசனத்தை தான் மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீ என் தாசன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவேன். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாங்கி வைத்து சேகரித்து வைக்க அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சமாக மாறும். எதெல்லாம் வார்த்தையாக உங்களுக்கு வந்துச்சோ அதெல்லாம் பூமியில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்களும் வீடு வாங்கிடுவீங்க, நீங்களும் காடு வாங்கிடுவீங்க, நீங்களும் கார் வாங்கிடுவீங்க, நீங்களும் எல்லாத்திற்கும் சுதந்திரவாளியாய் மாறிடுவீங்க. அல்லேலூயா. பாப்பா சொன்ன சாட்சி பார்த்தீங்களா? சும்மா சாதாரணமாக தான் ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு தேவையானதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு செய்வாரானால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எங்கேயோ ஒரு ஊரில் நடந்துச்சு, இல்லை இதே ஊரில் இதே சகோதரிக்கு நம்ம மகளுக்கு தேவன் செய்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றிருக்கிறார். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, எவ்வளோ வேதனை. கை போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் அதுக்கு சர்ஜரி தான். எவ்வளோ வேதனையான ஒரு சூழல். ஆல்ரெடி வேதனை தான் குடும்பத்தில், அதில் இதுக்கு எக்ஸ்ட்ரா வேதனை. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இன்னொரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். ஆனாலும் எல்லா சூழலிலும் தேவன் தம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே தான் இருப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி அனுப்பி கொண்டே தான் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை சாட்சிகள். நீங்கள் சொல்கிற சாட்சிகளை தான் நானும் கேட்ட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எத்தனை பேர் சும்மா வண்டியில் போயிட்டே இருந்தாங்க, திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரத்தில் மோதி உயிரிழந்தவர்கள் எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, எங்கேயுமே அடியே இல்லைங்க, ரத்தமே வரலைங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க உடம்புல எங்கேயுமே ரத்தமே வரல, ஆனால் என்ன ஆயிட்டாரு? அடித்த வேகத்தில். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அந்த ரோடு ரொம்ப மோசமான ரோடு. நான் அழுந்தலப்பூரில் இருக்கும்போது இந்த பாடாலூர்லேருந்து இந்த வர ரோட்டில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லா அது ஒரு பேய் பிடிச்ச இடம் மாதிரி. அந்த இடமா பார்த்தீங்கன்னாவே ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. தம்பி வேகமாக தலையாட்டுறான். ஆமாண்ணா உண்மைதான். ஆமாம், நான் அந்த இடத்துல போகும்போதெல்லாம் உண்மைதான். அந்த பக்கம் பயங்கர ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ரோடை விட அது ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நல்லா பரவாயில்ல, ரோடு போட்டாங்க. நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த வண்டி இந்த லாரியெல்லாம் போய் அது போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதோ ஒரு யுத்தத்தை போய் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்போல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளுமே சந்தைக்கு போய் கைப்பிரதி ஊழியம் செய்வோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சந்தைக்கு போயிடுவோம். புதன்கிழமை அங்கே புள்ளம்பாடி சந்தை, வியாழக்கிழமை பாடாலூர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமை லால்குடி சந்தைன்னு சொல்லி ஒவ்வொரு சந்தையிலையும் போய் நின்று கொண்டு நான் என்ன பண்ணுவோம், கைப்பிரதி கொடுத்து. அப்போல்லாம் விசுவாசிகள்லாம் கிடையாது, அப்போல்லாம் ஆட்கள்லாம் யாருமே உங்களெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை இங்கே இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்துக்கிட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர், அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். உங்களுக்கு பார்க்கும்போது தான் ஆண்டவர், அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படி தான் ருசிக்க முடியும். எத்தனை அதான் சொல்கிறேனே, பாடுகள் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு சொல்லலை. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலே இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் பாருங்க. அதுதான் மேன்மை. அல்லேலூயா. பாடுகள் எல்லாருக்கும் தான் இருக்குது. வீட்டு வாசப்படி இல்லாத வீடு எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அதே போல் எல்லாருக்கும் உண்டு. ஏசப்பா பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு, இந்து சகோதரர்களுக்கும் பாடுகள் உண்டு, இஸ்லாமிய சகோதரருக்கும் பாடுகள் உண்டு. நான் எந்த சாமியும் நம்பலன்னு சொல்கிற இறை மறுப்பாளருக்கும் பாடுகள்
உண்டு, வியாதிகள் உண்டு, நோய்கள் உண்டு, கடன் பிரச்சனைகள் உண்டு, குடும்பத்தில் சமாதான குறைவுகள் உண்டு. எல்லாமே இருந்தாலும் அவர்களை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை. நம்மை விடுவிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விடுவிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அதுதான் வார்த்தையை சொல்லுது. நீதிமான் வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்படி ஏன் விடுவிக்கிறாரு? அப்போதான் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக. தம்பிலாம் காலேஜுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை நாள் நம்ம சபைக்கு வந்திருக்கிறார் அங்கே இருக்கும்போது. அல்லேலூயா. அது அந்த கஷ்டத்தெல்லாம் தேவன் பார்க்கிறார். பார்க்குது. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ நல்லா படித்தாலும் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அரியர் வைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றி மகனை தேவன் ஆல் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய சாட்சி. அல்லேலூயா. அதை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு சொல்லிடலாம் சாதாரணமாக, ஃபெயில் ஆகிட்டா ஏன்டா ஃபெயில் ஆனான்னு கேள்வி கேட்போம். ஆனால் அவன் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஃபெயில் ஆனாங்கிறது அவ்வளோ தான் தெரியும். ஆனால் அதுலேயும் தேவன் ஜெயத்தை தருகிறார் என்று சொன்னால் அதுதான் தேவன் உங்களுக்கு செய்கிற உதவி. எனக்கு பாருங்கள், போன வாரம் என் ஃபோனை தூக்கி நான் வரத்தேன். பஸ்ஸில் ஏறும்போது வேலையை முடிச்சுட்டு வரும்போது சத்திரத்தில் இப்படியே மேல் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். டபக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டான். எப்பவுமே பாருங்கள், என் ஃபோனில் எல்லாமே இருக்கும். ஏடிஎம் கார்டு அதில் தான் இருக்கும், காசும் அதில் தான் வச்சுருப்பேன், ஒரு பவுச் மாதிரியே வச்சுருப்பேன். பல வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ 12வது படிக்கிறது, 12வதுனா 17 வயசு, இப்போது 34, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. ஒரு நாள் ஃபோன் என்ன பண்ணதில்லை, மிஸ் பண்ணதே இல்லை, தொலைச்சதும் கிடையாது. ஒரே ஒரு தடவை பட்டன் ஃபோன் வச்சுருக்கும் போது ஒருத்தர் வேணும்னே என்கிட்ட ஏமாற்றிட்டு வாங்கிட்டு போயிட்டான். கொடுங்க, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினான். வாங்கிட்டு பேசிட்டே இருந்தான். ஹலோ இதை டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போனவன் அப்படியே போயிட்டான். அல்லேலூயா. நான் எங்கடா ஒருத்தர் ஃபோன் வாங்கினானே பேசிட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன், ஆளே காணோம். அல்லேலூயா. அப்புறம் அப்படி ஒரு தடவை, அப்போ நான் படிக்கிற காலத்தில் அது பட்டன் ஃபோனு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு முழுசும் வசனங்களும் பாடல்கள் தான் இருந்துச்சு. அப்போ கூட நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுங்களா, திருடிட்டு போனவன் அப்படியாவது அந்த வார்த்தை கேட்டு என்ன பண்ணட்டும், மனம் திரும்பிட்டு ஆண்டவரே, அப்படி தான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. பாப்பான்லாம் உள்ள ஓட்டு ஏதாவது இருக்குதா என்னன்னு பார்ப்பான்ல. அப்போல்லாம் பார்க்கும் போதாவது ஏதோ அப்போ முன்னாடியே பாட்டெல்லாம் இருக்கும், எல்லா பாட்டும் இருக்கும். அதெல்லாம் கேட்டு எப்படியாவது மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 12வது படிக்கும் போது அதே திருச்சியில் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அல்லேலூயா. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃபோன் போயிடுச்சு. இப்போ போன வாரம் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃபோன் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, திடீர்னு ஃபோன் போயிடுச்சு. பஸ்ஸு ஏறிட்டேன். பஸ் ஏறி உட்காந்துட்டு பஸ் ஏறும் போது அந்த கூட்டத்தில் தான் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஒருத்த எடுத்துட்டான். நமக்கு தான் சீட்டு பிடிக்கிற மனநிலையிலே இருப்போமே. நம்மளாம் ஃபுட்பால்லாம் ஏறி எடுத்து சீட்டில் போய் உட்காந்துட்டு ஃபோன் திடீர்னு பார்த்தா என்னமோ குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஃபோன் இல்லை. அப்போ தான் ஒரு அக்கா பக்கத்தில் ஒரு அக்கா, இங்கே யாராவது வராங்களா இருக்கா, நீ வேறு என் ஃபோனை காண, நீயே உட்காந்துட்டு வா ஊருக்கு, நான் என் ஃபோனை போய் கண்டுபிடிச்சி வரேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு நானும் அவனை தேடுறேன். ஒரு பஸ் ஃபுல்லாக தேடுறேன், யாராவது எடுத்துருக்காண்டு எங்கே எடுத்தவன் சொல்லுவானா, உடனே போயிட்டு ஒருத்தர் ஃபோன் அடித்தா என் நம்பருக்கு தான் வேற ஒரு ஃபோன் அடிங்க அப்படின்னு ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப் தெரிஞ்சு போச்சு, எடுத்துட்டான். அல்லேலூயா. பார்த்துட்டேன், யார் நம்பரும் தெரியாது. நல்லா கவனிங்க, எப்போவுமே காசும் அதில் தான் இருக்கும், ஏடிஎம் கார்டும் அதில் தான் இருக்கும், எல்லாமே அதில் தான் இருக்கும். அது இல்லைன்னா ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ எடுத்துகிட்டு போய் டிங்கிட்டு ஃபோனே இல்லை, எங்கே போய் ஸ்கேன் பண்ணுறது இப்போ? அல்லேலூயா. நின்றுட்டு இருக்கிற என்ன பண்ணலான்ட்டு யார் நம்பரும் தெரியாது. நிறைய பேர் தெரியும் திருச்சியில், எனக்கு உங்களுக்கு இத்தனை பேர் தெரியும். ஆனால் ஒருத்தர் நம்பரும் மனப்பாடமாக எனக்கு தெரியாது. யார்ட்டையா சொல்லி ஃபோன் பண்ணி உதவி கேட்கலான்னா இல்லை. என்னடா பண்ணுறது, இப்போ எங்கேயுமே போக முடியாது. நம்ம என்ன நடந்து தூர வழியிலையாக இருக்கிறோம். சத்திரம் எங்கே இருக்குது, அரியலூர் எங்கே இருக்குது, திரும்பி நான் வேலை செய்கிற இடத்துக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறமேட்டு யோசனை வந்துச்சு, சரி பேக்கில் ஏதாவது சில்லறை காசு சேர்த்து வச்சுருப்போம், எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருப்போம், அது ஏதாவது தேருதான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தா கரெக்டாக 53 ரூபா இருக்குது. அலையில் டிக்கெட்டு 43 ரூபா, 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்குதுன்னு சந்தோஷம் பட்டுட்டு ஏறி உட்காந்து வந்துட்டேன் வண்டியில். இப்போ பாருங்க, இழப்புகள் மத்தியில் இழப்புகள் எல்லாமே போன ஒரு சூழல். திடீரென்று ஒரு நெருக்கடி, திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு சம்பவம். அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? இவைகள் எல்லாவற்றிலும் நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? எதுவுமே இல்லை அப்படி இருந்திருந்தா அன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை, நான் வீட்டுக்கும் வந்திருக்க முடியாது, வேலை செய்கிற இடத்துக்கு போயிருக்க முடியாது, பல நெருக்கடியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் ஒரு 53 ரூபா என் பேக்கில் இருக்கும்படி அவர் செய்தார். அல்லேலூயா. எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி இருக்குதான்ட்டு, ஆனால் தேடும்போது இருக்குது. அதுதான் சொல்கிறேன், பாடுகள் மத்தியிலும் பரமனுடைய உதவி உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு நான் அப்புறம் என் மனைவி கேட்டாங்க, ஃபோனு காணாமல் போச்சு, கவலையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், கவலைப்பட்டால் ஃபோன் வந்துருமா? வராது. அல்லேலூயா. அப்புறம் ஏன் கவலை பண்ணோம்? தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே
நடக்காது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் வருது? தேவன்ட்ட. அப்போ நான் அதான் நினச்சேன், ஆண்டவரே என் ஃபோன் இன்றைக்கி என்னை விட்டு போயிடுச்சு, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல், எனக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. சரி, என்கிட்ட ஒரு ஃபோனை உங்கள் அனுமதியோடு போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அனுமதியோடு இதை விட பிரதிபலங்கள் என்னை தேடி வரும் அப்படின்னு விசுவாசத்தோட நம்மளாம் என்ன இருந்தால் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? ஃபோன் எடுத்துகிட்டு போனோம், அப்படியே போகும்போதே எங்கேயாவது போயிருந்தோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்போ கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆவியானவர் இருதயத்தில் சொல்லுகிறார், அந்த மகனை மன்னித்து ஜெபம் பண்ணுவோம். ஃபோனை இன்றைக்கி யார் எடுத்தாங்களோ அவங்கள மன்னின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு மன்னிக்க மனசு வருமா? என்னையும் நட்டாத்தில் ஊற்றுட்டு போனவன் எப்படி ஆண்டவரே நான் மன்னிக்க முடியும்? அச்சுவோ போச்சோன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டானே ஒருத்தன், அவனை எப்படி ஆண்டவரே மன்னிக்கிறது? ஆவியானவர் சொல்கிறார், இல்லை நீ மன்னிச்சிரு. மன்னிச்சாதான் இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் தேவனுடைய. துணிகரமாக ஒருத்தன் பாவம் பண்ணுறான், அதை தேவன் மன்னிக்கிறார் பாருங்க. அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வருதா? அந்த எண்ணத்துக்குள்ளே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ட்ரெயின் அப் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் போராட்டம் மனசில், அப்புறம் அப்படியே பார்த்தேன் அப்படியே ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிருன்ட்டாரு. அப்புறம் நான் உண்மையாகவே அப்படியே தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அந்த ஃபோன்லேயும் வசனம் தான் இருக்குது முன்னாடி, அந்த ஃபோன்லேயும் பாடல்கள் தான் இருக்குது, தயவு செய்து எடுத்துகிட்டு போனவன் என்ன பண்ணோம்? அந்த பாட்டை கேட்டு கொஞ்சம் மனம் திரும்பட்டும். இதுவே அவன் பண்ண கடைசி திருட்டாக இருக்கட்டும், இனி அவன் என் வாழ்க்கையில் திருடவே கூடாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் ஃபோனை திருடினவன் சாட்சியாக சபையில் சொல்லணும், நான் ஃபோனை திருடி ஒரு பிட்பாய்ட்காரனாக இருந்தேன், ஆண்டவர் என்னை மாற்றி இன்னைக்கு பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றிட்டான்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். எதை இழந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இழந்ததை மீட்டு தருகிற ஒருவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்மளுடைய தவறுனால தான் இழந்தோம், நம்மளுடைய கவனக்குறைவால் தான் இழந்தோம். ஆனாலும் கர்த்தர் அதிலும் ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். அன்னிலிருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க, அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக செயல்படணும், எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு எல்லாம் சிம்மெல்லாம் மாற்றிட்டேன். அது ஃபோன் தான் கிடைக்கல, யார்ட்டையாவது ஃபோன் இருந்தால் கொடுங்கன்ட்டு நானும் ஒவ்வொருத்தையாக ஃபோன் அடித்து கேட்டுட்ருக்கிறேன். அல்லேலூயா. யாராவது யூஸ் பண்ணாத ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையாக கேட்டுட்ருக்கிறேன். அல்லேலூயா. இப்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. பிசாசுடைய நோக்கமே என்ன தெரியுமா? உங்களை பயத்திலையும் கவலையிலையும் வச்சிருக்கிறது தான் அவனுடைய நோக்கமே. அவன் நினச்சான், என் ஃபோன் போயிட்டா நான் ரொம்ப கவலைப்படுவேன், நான் ரொம்ப பயப்படுவேன், நான் அப்படியே ஆண்டவரை தூசிச்சிருவேன் அப்படிலாம் நினச்சான். நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா இனிமேலாவது புதிய ஃபோன் எனக்கு வரப்போகுது. அல்லேலூயா. ஆமாம், இப்போ வச்சுருந்ததை காட்டிலும் இன்னும் பெஸ்ட்டான ஃபோனை தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? தருவார், நிச்சயமாய் தருவார். தேவன் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை உங்களை லாஸ் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான காரியங்கள் உங்களுக்கு தரப்போகிறார் என்பது தான் அர்த்தம். அல்லேலூயா. அப்புறம் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆண்டவர் மன்னிக்க சொன்னார். துணிகரமாக பாவம் செஞ்சான், அவனை மன்னிச்சார். அந்த மன்னிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடந்துச்சு இங்கே மேலப்பழுவை தாண்டி, அது ஒரு பெரிய சண்டை. அங்கே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி உயர்த்துறார் அப்படிங்கிறது நிறைய அப்படியே சொல்லிட்டே போனால் செய்தி முடிஞ்சிடும், இருந்தாலும் சொல்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க, மத்தேயின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம். ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. 8வது அதிகாரத்தில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்லுகிறவர்களை
தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன். 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். 100க்கு அதிபதினா அவன் சாதாரணமானவன் அல்ல, அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். 100 பேர் வேலைக்கு வச்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய ஒரு அதிபதி. அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரரில் ஒருவன் வியாதியஸ்தனாக இருக்கிறான், அவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். திமிர்வாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு, அப்போலாம் ஒரு சில வியாதிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா மருந்தெல்லாம் கிடையாது. அந்த ஜனம் அந்த வியாதியை வந்துருச்சு அப்படின்னா அதிலே அவங்க மறிக்க வேண்டும். அப்படி தான் இருந்துச்சு அப்போ காலகட்டம். இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நாட்டு மருந்துலேருந்து இங்கிலீஷ் மருந்துலேருந்து எல்லாமே கிடைக்கிது. அப்போ அப்படி இல்லை. ஒரு சில வியாதிகள் வந்துருச்சு, குறிப்பாக தொழுநோய் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையை அதோடு முடிஞ்சிச்சு. அவங்க கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாட்களில் அவங்க சாகிற வரைக்கும் அந்த தொழுநோயில் அந்த வேதனையோடு அந்த காயத்தோடு அந்த கஷ்டத்தோடையே இருந்து சாக வேண்டும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி தான் இந்த வலிப்பு வியாதியும். அப்போது இந்த 100க்கு அதிபதி இருக்கிறான், அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்க. இவன் ஒரு உயர்ந்த மனிதன், அவன் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன்னுடைய வேலைக்காரரில் ஒருத்தர் ரொம்ப வியாதியஸ்தனாக இருந்து மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறான். வியாதியில் எப்போ சாவானே தெரியலையங்கிற அளவுக்கு உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை சந்தித்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் இப்படி என்ன பண்ணுறான், மரண அவஸ்தைப்படுகிறான் அப்படின்னு சொன்ன உடனேயும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். வாக்குத்தத்தம் ஒன்று வருது. வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது, வருது. வார்த்தையினால தான் தேவன், ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் ஃபர்ஸ்ட் எப்படி தான் வரும், வார்த்தை தான் வரும். இப்போ சொல்லும் போது அங்கே ஒன்றும் அற்புதம் நடக்கலை, ஆனால் வார்த்தை வந்துருச்சு. அந்த வார்த்தை வந்த உடனேயே இவனுடைய ரியாக்ஷன் என்ன, உடனடியாக தன்னை தாழ்த்தி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வந்து சுகமாக்குற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது, நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீங்கள் சுகமாகட்டும்னு சொல்லுங்க போதும், அங்கே இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சுகமாயிருவாங்கிறான். இதை பார்த்த உடனேயே இயேசுவுக்கே பயங்கர ஆச்சரியமாகி போச்சு. என்னடா இந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்புகிறார். திரும்பி பார்த்தா அவரை பின்பற்றி வருகிற இஸ்ரவேலர்கள், அவரை பின்பற்றி வருகிற சீசர்கள், அவரை பின்பற்றி வருகிற ஜனங்கள், அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 100க்கு அதிபதியோடைய விசுவாசத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் சுகமாவான், அவ்வளோதான். அவன் ஆண்டவர், அவன் இஸ்ரவேல் இல்லை, 100க்கு அதிபதி இஸ்ரவேல், அவன் ஒரு ரோமன். அவன் தேவனை அறியாத ஒரு சந்ததியில் இருக்கிறவன். தேவனுக்கும் அவனுக்கும் எந்த விதமான உடன்படிக்கையும் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் உடன்படிக்கை இருக்குது, ஆனால் ரோமர்களுக்கும் இயேசுவுக்கும் உடன்படிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசுவை சிலுவையில் அடித்ததே அந்த ரோமர்கள் தான், அந்த குரூப் தான். அவங்க தான் இயேசுவை என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அடித்து துன்புறுத்தி கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட புறஜாதியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய விசுவாசம் அன்றைக்கு இயேசுவையே ஆச்சரியப்படுத்தியது. இயேசுவையே என்ன ஆச்சு, ஆச்சரியப்படுச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இதை தான் கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வாழ்வில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இதுதான் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வீட்டு பாடம். இதே சொல்லிட்டு இருங்க, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வில் அற்புதம் நடக்கும். பாட்டே இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்புறம் இன்னொரு தடவை சொல்லணுமா, இன்னொரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து கேட்கிற ஒரே காரியம் வார்த்தை தான். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறதோ, கடைசி என்ன நடந்துச்சு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு, வாசிங்க அதை, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்புறம்
என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. ஆக்சுவலா இதுவும் என்னதான் வார்த்தை, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அப்படின்னா என்னது? வார்த்தையை ரிலீஸ் பண்றாரு. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை ரிலீஸ் பண்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த வேலைக்காரனை இயேசு பார்த்ததே இல்லை, இயேசுவும் அந்த வேலைக்காரனை பார்த்ததே இல்லை. அவன் இருக்கிறான் எங்கேயோ, இயேசுவும் நூற்றுக்கு அதிபதி இங்கே இருக்கிறாங்க. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன சொன்னாரு? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னா நீ என்னத்தை விசுவாசிச்ச? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன ஆவான்? சுகமாவான் அப்படின்னு நீ விசுவாசிச்சல்ல, நீ நம்பினல்ல, நீ நம்பினதே உனக்கு நடக்கும் போ அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அதே வாக்குத்தத்தம் தருகிறார். நீங்க உங்க வாழ்க்கையில எதை நம்புறீங்க? என் கணவர் இப்படியே இருக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் ரட்சிக்கப்படுவார், நம்புறீங்களா? அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படியே இருக்காது, கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறும், நம்புறீங்களா? என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் மாறும், நம்புறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காய் பெற்றுக்கொள்வேன், நம்புறீங்களா? நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற குடும்பமாய் மாறுவோம், நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம், நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்பலையா? நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை வரும். அல்லேலூயா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நடக்கும். இதெல்லாம் எங்கெங்க உருப்பட போகுது, இதெல்லாம் இவெல்லாம் மாறுவானாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுவும் நடக்கும். ஏன்னா தேவன் எதை ஹானர் பண்ணுறார், எதை கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் வார்த்தையும் தான். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதன்படியே நடக்கும். நீங்களாம் உங்கள் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள்லாம் வளர்க்கும் போது, பிள்ளைகள்லாம் ரெண்டு பிள்ளைகளை வளர்க்குறவங்களையும் காணும். முக்கியமான பாயிண்ட் சொல்லும் போது, அல்லேலூயா, எங்கே போயிட்டாங்க, என்ன பண்ணுறாங்க? டீ போடுறாங்க. டீயே நிப்பாட்டுற இருங்க, வார்த்தையை விட டீ முக்கியம் இல்லை நம்மளுக்கு. அல்லேலூயா. சோறை நிப்பாட்டணுமா? அது மாதிரி இனி என்ன பண்ண போகிறோம்? டீ நிப்பாட்ட போகிறோம். ஆமாம், வார்த்தையை கேட்குற நேரத்தில் நீங்கள் டீ போட போயிட்டீங்கன்னா, நான் டீ போடுறதுக்காக உங்களை 40 கிலோமீட்டர்லேருந்து கஷ்டப்பட்டு ஓட்ட வண்டியை ஓட்டிட்டு வரேன். அல்லேலூயா. போய் படுத்துன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போயிட்டு இப்போ திருப்பி 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அவ்வளோ வலிக்கும் உடம்பு. இத்தனை பேர் இந்த லக்கேஜஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வச்சுன்னா வீட்டில் கேட்டு பாருங்கள், போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கம்முன்னு படுத்துருவேன் சாப்பிட்டுட்டு. அவ்வளோதான், 6 மணிக்கு தான் டீ. திருப்பி சாயங்காலம் டீ போடும் போது தான் என்னை எழுப்பிடுவாங்க. அல்லேலூயா. அவ்வளோ டயர்டாக இருக்கும், அவ்வளோ இது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டீயை கூட விட்டுருங்க, வேணாம். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நான் தான் குழந்தைங்களே வீட்டில் விட்டுவாங்கன்னு சொல்லிட்டேனே. வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு தடையாக யார் இருந்தாலும் அவர்களை தள்ளி வைத்து விடுங்கள். ஆமாம், வேறு வழி இல்லை. உங்களுக்கு வார்த்தை வேணுமா, வேறு என்ன வேணும்? வார்த்தை வந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். வார்த்தை தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்கள், வார்த்தை தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். இப்போ எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களே, நீங்களும் நம்மளும் போராட்டம் பண்ணுற சொல்லுங்கள், வார்த்தை தான் முக்கியம். ஆமாம், வார்த்தையே முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், இந்த அடுப்பு பிரச்சனை இருக்குது, அதனால் சீக்கிரமாக ஒரு அடுப்பு வாங்கியாச்சு, கேஸு கிடைக்கல. இப்போ கேஸு போய் வாங்கவும் முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. அல்லேலூயா. கவனிங்க, அப்போது தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள்லேருந்து வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் பிள்ளைகளை தயவு செஞ்சு தவறான காரியங்களை, நீலாம் எங்கடா உருப்பட போகிற, எருமை மாடு, அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படிலாம் சொல்லி திட்டாதீங்க. என்ன பண்ணாதீங்க? திட்டாதீங்க. பிள்ளைகளை நீங்கள் கண்டீங்க, அதை வேதம் அனுமதிக்கிறது, ஆனால் தண்டிக்காதீர்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன பண்ணும்? ஜீவனாக மாறிடும். நேற்று கூட ஜாக்கெட் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்படியே பாரு கண்ணாடி போட போகிறேன். அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு மனசில் அப்படி பக்குங்குது. ஐயோ, சொல்லாத சொல்லிடாத அப்படிங்கிற. அதுவும் ஏன் அதுக்கு கூட வேறு அடைமொழி, என்ன உங்கள் அப்பா மாதிரியே நீ கண்ணாடி போட தான் போகிற அப்படிங்க. ஆஹா, எங்கடா டச் பண்ணலையேன்னு பார்த்தேன். அதானே. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா சொன்னால் என்ன பண்ணிடும்? நடந்துருங்க. சொல்லவே கூடாது. ஏன்னாச்சு தெரியல, மெர்சிக்கு தெரியும். நான் அந்த டைமில் நான் ஏதாவது மெர்சி கண்டிச்சுனான்னு கேளுங்க. ஏன் கண்டிக்கல?
ஆமாம், அதுதான் கரெக்டு. அப்படியே ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது, கண்டிச்சாலும் பிரயோஜனம் இல்லை எப்படின்னு அதை தான் சொல்ல போகிற வாழ்க்கை ஃபுல்லாக. நீயா பார்த்து நீயா திருந்து, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க. அவ்வளோதான். ஒரு சில விஷயங்களை நான் ரொம்பலாம் கண்டிஷன் பண்ண மாட்டேன். யாருனாலும், என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. 1 2 3ஆவது தடவை நீ அடித்த திருப்பி அடிப்பியா? இல்லை, நீ பாட்டு அடி, நான் பாட்டு என்றங்கிற மாதிரி ஆயிடுவேன் நான். அல்லேலூயா. நீ பாட்டு செய்ய கர்த்தரா. எனக்கு எனக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்தாரா, அதே வெளிச்சம் உனக்கு வரும்போது நீ மாறிடுவேன். அவ்வளோதான். அல்லேலூயா. அதனால் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்வார்த்தைகளை சொல்லி திட்டுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி அவர்களை பாதிக்கிற அளவுக்கு, ஆவின் மண்டலங்களை பாதிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடாதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க. இப்படியே பண்ணிகிட்டே இருந்தனா நீ அவ்வளோதான், இப்படியே போயிட்டே இருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்ல என்ன ஆகும்னா, அவன் வளர்ந்து வருகிற காலத்தில், அந்த மகள் வளர்ந்து வருகிற காரியத்தில் அதெல்லாம் நடக்க வேண்டியதாய் மாறிவிடும். ஏன்னா நீங்கள் அதான் இங்கே வத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு இயேசு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு. அப்போ நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு விசுவாசிங்கன்னா அதுவும் நடக்கும். என் வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் கணவருக்கு சான்ஸே இல்லை, அவராவது சபையாவது வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பரலோகமும் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடும், மகளே நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக. உங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும். அல்லேலூயா. என் கணவர் தாங்க உலகத்தை கலக்குகிற அடுத்த பவுல் அப்படின்னு யார் சொல்கிறீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சீலாமா தலையை குனிஞ்சிட்டீங்க. அவர் இனி பவுலாக இருந்தால் என்ன, பேதுருவாக இருந்தால் என்ன, என்னையும் அமைதியாக சபைக்கு போகணும் விட்டா போதுங்கிறீங்களா? அல்லேலூயா. வருவார், கண்டிப்பாக வருவாங்க. அல்லேலூயா. நாட்கள் வருகிறது, நாட்கள் சீக்கிரமாக வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து கொடுக்குறது. நீங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என் கணவர் குடிக்கக்கூடாது அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் கணவர் என்னை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் கணவர் உண்மை போல மாறணும்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் பல லிஸ்ட்லாம் போட்டு சிம்பிளாக ஒரே ப்ரேயர் தான். அப்படியே அடித்தா டார்கெட் கரெக்டாக போயிட்டு சென்டரில் தான் அடிக்கணும். அந்த 10 இது கொடுத்து 10ல் போய் 1 அடிக்கிறதுலாம் இல்லை, ஒரே அம்பு தான். நேரடியாக போய் எங்கே அடிக்கணும்? நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நான் அப்படி இருக்கணும், ஆண்டவர் இப்படி உண்மை போல மாற்றும். அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் எப்படின்னு அவருக்கு தெரியாதா? அவர் எப்படியும் அப்படியே நம்மளை மாற்றிடுவார். நான் நினைக்கிறேன் உண்மையாகவே அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேலப்பழுவூருக்கு வரும்போது என்ன நடந்துச்சு, அதே அன்றைக்கி என் ஃபோன் தொலைஞ்ச அன்றைக்கே தான். நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், என் பக்கத்தில் 2 சகோதரர்கள் உட்காந்துருக்குறாங்க. சத்திரத்துலேருந்து நான் வந்துட்டுருக்கிறேன். லால்குடியில் என் பக்கத்தில் இருந்த 2 சகோதரர்களும் கீழே இறங்கிட்டாங்க. 2 சகோதரர் கீழே இறங்கினோடனே 2 சகோதரிகள் வந்து உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் காலத்திலலாம் நாங்களாம் ஒரு பெண்கள் பக்கத்தில் உட்காரணுன்னா ரொம்ப கூச்சப்படுவோம், அல்லது பெண்கள் பக்கத்தில் இடம் இருந்தால் கூட நின்றுக்குவோம். இப்போலாம் அப்படிலாம் இல்லை, வந்து தொபுக்குன்னு மடியில் வந்து உட்காந்துருதுங்க. அல்லேலூயா. ஏம்மா கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா? நாங்கள் பயந்து உட்கார்றதா இருக்குது. பார்த்தீங்க? அல்லேலூயா. அது வந்து உட்காந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அடே அப்பா யாருமா நீ அப்படிங்கிற உட்காந்துருச்சு. சரி நாம்ளா போய் உட்காந்துதான், அது பார்த்தா வந்து உட்காருது. நம்ம பாட்டு அப்படியே ஜன்னலோட ஒட்டி உட்காந்துட்டு போய் சேருவோம் ஊருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போணுச்சு, வெள்ளனூரோ ஏதோ ஒரு ஸ்டாப் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு பாப்பா இறங்கி போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டாரு, இடம் இருக்குது உட்காந்துட்டார், பக்கத்தில் உட்காந்துட்டார். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், என் பக்கத்தில் ஒரு மகள் இருக்கிற சகோதரி இருக்கிறாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்கிறார். நடந்துக்கிட்டே என்னமோ நடந்துகிட்டு இருக்குது, போயிட்டே இருக்குது பஸ்ஸு. நான் என் ஃபோனை காணுங்கிற கவலையில் துக்கத்தில் அப்படியே யோசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போக என்னோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கும் அந்த கிழவனுக்கு தான் தெரியுது. அது இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுருச்சு, இது கொஞ்சம் விவரமான பொண்ணு போல் இருக்குது, ரொம்ப விவரமாக இருக்குது அந்த பொண்ணு. அப்படியே ஃபோன் இப்படி எடுத்து வச்சு அப்படியே என்ன நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துருச்சு. கரெக்டாக அந்த பொண்ணு ஊர் வர வரைக்கும் அந்த பொண்ணு அமைதியாக தான் இருக்குது. இந்த பொண்ணு இப்படி சாஞ்சு வரதை பார்த்தா எனக்கு வேற ஒரு மாதிரியாக இருக்குது. வேறம்மா நானே என் ஃபோனை காணு உட்காந்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் தான் எனக்கு என்ன நடந்துச்சு தெரிஞ்சு. கரெக்டாக மேலே போல் ஒரு ஸ்டாப் அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் பொண்ணு வாயை திறந்துருச்சு. இதுக்கு மேலே உன்னால் நவுந்து மடியில் வேணா வந்து உட்காந்துக்கிறியா அப்படின்னு அந்த தாத்தாவை பார்த்து கேட்குது. அதை தாத்தா திருன்னு முழிக்கிறாரு. எனக்கு நான் என்ன நடக்குதே தெரில, என்னடா அது திடீர்னு இந்த பாப்பா இப்படி பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா
வீடியோ இருக்குது, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுக்கு வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சுன்ட்டு. அட பாவிகளா, நாங்களே ஜெபம் பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் இப்போ கடைசியில் என் பக்கத்துலேயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நான் அவனை அடிக்கலாம் போயிட்டேன். எந்திரா முதல்ல, நீ பஸ்ஸை விட்டு இறங்க, கண்டக்டர்லாம் கூப்பிட்டுலாம், இவனை இறக்கி விட்டாதான் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பாரு, ஏன்டா அவனுக்கு பேத்தி வயசு இல்லையாடா அப்படி இப்படின்லாம் திட்டுறேன். எனக்கு இருக்கிற கோவத்தில் ஃபோனு காணாம போன கோவத்தில் அவன் மேலே காமிக்கலான்ட்டு, ஏய் நீ போயிரு ஏதாவது பேச, அவ்வளோதான் அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு திட்டுறேன். அந்த பொண்ணு அவங்க ஊர் பக்கமாக வந்துருச்சா பயங்கரமாக திட்டிருச்சு. அது பார்த்தா மீடியாலாம் ஒர்க் பண்ணுதான், கண்டக்டர் பார்த்துட்டாரு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லிருச்சு, அப்புறம் அம்மா விட்டுருமா பாவமா ஏதோ வயசான. எப்படிங்க விட முடியும், எப்படி விட முடியும்? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இதுதான் போயிட்டு இருக்குது, இதே பிரச்சனை தான். எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் பாலியல் செண்டல்னு நல்லா அந்த ஆள் மாட்டிக்கிட்டான். அப்புறம் பார்த்தாங்க வேறு வழியே இல்லை, பஸ்ஸில் ஒரு 2 பேர் சவுண்ட் விட்டோன்னே எல்லாரும் சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்க, அந்த வார்த்தை நம்ம சார் அவரும் தான் உட்காந்துருக்கிறாரு என் பக்கத்தில். அவர் எப்படி உட்காந்துருக்கிறாரு, உனக்குலாம் அறிவு இல்லைன்னு சொல்லிச்சு பாருங்க. பஸ்ஸில் இருக்கிறவங்களும் என்னை பார்த்தாங்க, ஆஹா என்னடா என் பக்கம் எல்லாம் திரும்புகிறாங்க. ஆமாம் இருப்பா, ஒருத்தர் வேறு எனக்கு குறுகுறு பார்த்துட்டு தான், அந்த பொண்ணு நீ நல்லா உட்காந்துன்னு சொன்னிச்சிங்க, வேறு எதுவும் சொல்ல, நீங்கள் வேறு கண்ணை அல்லேலூயா. அப்போ யோசித்து பார்த்தேன், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நேரத்தில் அப்புறம் அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே அப்புறம் தான் எல்லாம் லேடிஸ் பேச ஆரம்பிச்சுறாங்களே. இந்த காலத்தில் பசங்கள்லாம் கூட நம்பிடலாம் போல் இருக்குது, இவனுங்கள்லாம் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரே குதூகலம், அப்பா நம்மள இப்படி ஆண்டவர் உயர்த்துறாரு, சும்மா இருந்தவனுக்கு சுக்கு போட்ட பணியாரமாங்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்குது. எனக்கு இன்னும் இதாகி போச்சு, அவனை இறக்குங்க சார், அவனை இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் விடணும் சார்னு சொல்லிட்டு இன்னும் போய் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒருத்தன் ரொம்ப என்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறான் அரியலூர் வரைக்கும், அதையும் சொல்கிறேன். அப்புறம் பாவம் எனக்கு கொஞ்சம் பாவமாக போயிடுச்சு, ஏன்னா எல்லோரும் சேர்ந்துட்டாங்க, அந்த அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜிப்பாலாம் இது சஃபாரி இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக தான் இருக்கிறாப்புல, அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்குதான். அப்புறம் என்ன பண்ணுறது, செய்யக்கூடாது செஞ்சால் வேறு வழி இல்லை, தர்மாடி வாங்கி தான் ஆகணும். யாரையும் வரவும் போகிறவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அடிக்கிறத பார்த்தோடே எனக்கு ஒரு மாதிரி, அவர் எல்லாரும் காலையில் விழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா உள்ளே போனால் வெளியே வர முடியாது, இது என்ன சட்டம், போக்சோவில் இந்த ஜாமீனே கிடையாது, உள்ளே போயிட்டா 10 வருஷம் 5 வருஷம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் எல்லார் காலிலையும் விழுகுறாரு, போய் நின்னீங்கன்னா உங்கள் காலில் கூட விழுந்துருவார். அந்த மாதிரி ஐயோ என்ன மன்னிச்சிருக்கேன் கதறாரு. அவ்வளோ பரிதாபப்பட்டோட என்னால் முடியல, அப்படியே உள்ளே வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் அவங்க விட்டாங்க. அதை ஒருத்த மட்டும் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். அது எப்படிங்க நீங்கள் 2 பேர் உட்காந்துருக்கீங்க, நடுவில் அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்குண்ணா, அதை அந்த பொண்ணுட்டு போய் கேள்றா, நானும் அந்த பொண்ணு வந்து உட்கார சொன்னேன். அவனுக்கு என்னன்னா அவன் வேற மாதிரி நினச்சிட்டான். அந்த பொண்ணு வந்து என்னுடைய லவ்வர். நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். உடனே இவங்க சண்டை வந்தோடனே நான் அப்படியே ஹீரோ மாதிரி நினச்சினா அவன் நினச்சிட்டான். தம்பி நான் சொல்லிட்டேன், அவருக்கு தம்பி கூட இல்லை, அப்பா வயசு இருக்கும், ஆனால் வேற மாதிரி ஆயிரும், அமைதியாக இருக்க. நான் ஏற்கனவே பல டென்ஷனில் இருக்கிறேன். எங்கே அரியலூர் பஸ் விட்டு இறங்கும் போது இல்லை அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊராக இருக்கட்டும், நீ எந்த ஊரியா அப்படின்ட்டேன். அப்புறம் கண்டக்டர் வந்தார், ஏங்க போட்டு அந்த பொண்ணு அங்கே இறங்கிருச்சு, அந்த பொண்ணு வேறங்க, இவர் வேறங்க, அந்த பொண்ணு எனக்கு தெரியும், அவர் ரெகுலராக அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் வரும் போல் இருக்குது, அதனால் தெரிஞ்சு. நான் சத்திரத்தில் ஏறினேன், நல்லா கவனிச்சிக்கோ, திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனி. நான் சத்திரத்தில் ஏறினேன், அந்த பொண்ணு தான் லால்குடியில் வந்து உட்காந்துச்சு. நீ வந்து இல்லை எப்படி உங்கள் பக்கத்தில் உட்காந்துச்சு, என் பக்கத்தில் வந்து உட்காந்துச்சுன்னா நான் என்ன செய்கிறது? நான் வந்து உட்கார போன வேணாம், உட்காராத நான் சொல்ல முடியும். அதுபோல் வந்து தொப்புக்குன்னு உட்காந்துச்சு. அது 2 பொண்ணுங்களும் வந்து உட்காந்தாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு இறங்கி போணுச்சு, ஒரு தாத்தா உள்ளே வந்துட்டு மாட்டிக்கிட்டார். அப்புறம் சொல்ல எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும். அப்புறமேட்டு பிரதர் அப்படி இல்லை பிரதர், நான் கூட நினச்சேன்னா இல்லை உங்கள் தங்கச்சியோடு உங்கள் அக்காவை, ஏன் தங்கச்சி அக்காவை கூட பிறந்தா தான் தங்கச்சி அக்காவா, இல்லைன்னா போயிட்டு இல்லை நீங்கள் போய் அவனை அடிக்க போனீங்களே அதுக்கு தான். ஏன்டா அப்புறம் செஞ்சதுக்கு அடிக்காமல் என்னடா பண்ணுவாங்க அவனை? சார் நீங்கள் நல்லா செஞ்சீங்க சார், கையை கொடுத்து அவனை வாழ்த்துவாங்களா? அல்லேலூயா. அப்போது பல சிக்கல்கள், ஏற்கனவே நம்ம ஒரு சிக்கலில் தான் வந்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சிக்கல், அந்த சிக்கலில் தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்படியே சுற்றி எல்லா பிள்ளைகளையும் நீ பார்க்குறாங்க, பார்க்காதீங்கம்மா வெக்கமாக இருக்குது எனக்கு. அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளே வந்தாலும் அந்த பாடுகள் மத்தியில் பரிசு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு பவுல், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்னத்தை கொண்டு வருமா? நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போறீங்க அப்படின்னா, கண்ணீரின் பாதையில் கடந்து போறீங்க அப்படின்னா, இழப்பின் பாதையில் கடந்து போறீங்க அப்படின்னா, இது நித்திய கன மகிமை எனக்கு தரப்போகுதுன்னு நீங்க நினைச்சுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல உங்கள் தலைகள் தாழ்த்தப்படுகிறதோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அதுல தான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவார். எதுல உங்களை வீக்கா இருக்கிறீங்களோ அதுல தான் உங்களை என்ன பண்ணுவார்? ஸ்ட்ராங் ஆக்குவார். இன்னைக்கு பொருளாதாரத்தில் நீங்க வீக்கா இருக்கலாம்,
நாட்கள் வருகிறது. அதில் தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி என்னால் பிரதர் என்னால் ஒரு மணி நேரம் கூட கான்சன்ட்ரேஷனோட ஜெபம் பண்ண முடியல பிரதர். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் நீ ஃபியூச்சரில் ஜெப வீராங்கனையே. அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி உலகத்தில் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையே உண்டாக்குவார். என்னால் தேவனுக்காக எதுவும் செய்ய முடியலையே, உங்களை கொண்டு தான் நீ எல்லாமே அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாமே ஆப்போசிட்டாக உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்குதோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுவதற்கு தான். நெகட்டிவோட சிம்பிள் என்ன? நெகட்டிவோட சிம்பிள் மைனஸ். இதுதான் நெகட்டிவ். எப்போ இயேசு வராரோ அதெல்லாம் என்னவா மாறிடுது. அதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என் வாழ்க்கை இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்பேன். எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க, நான் ஒரு பையன். சின்ன வயசில் என்கிட்ட ஜாகினோட கொஞ்சம் பெருசாக அப்பா கேட்பேன், ஏமா அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் நல்லா அழகாக பிறந்திருக்கிறாங்க, என்னை மட்டும் ஏமா இப்படி பெத்த அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் கேட்பேன். அல்லேலூயா. அப்போ என்னை பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. மூஞ்ச பாரு, உன்னை பாரு, நீ என்னடா அழகாக இருக்கிற, நீலாம் அழகாக. அப்போலாம் பவுடர்லாம் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு தான் போவோம். ஆனாலும் யாரும் என்ன பண்ண அழகுன்னு சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு கோபமாக வரும். எங்கள் அம்மாட்ட தான் போய் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ தான்ப்பா எனக்கு அழகு. இப்பயும் போய் நான் சொல்லு, நீ தான் எனக்கு அழகு, நீயும் அழகும், எல்லாரும் அழகாக இருக்கிறாங்க, என்னை மட்டும் இப்படி பெற்றுட்டியே அப்படின்னு நான் திட்டுவேன் எங்கள் அம்மாட்ட. தேவருடைய பிள்ளைகளுக்கு காக்கைக்கு தற்குஞ்சும் பொன் சிறகுகள், அடுப்பு, அதை பாட்டு விடுவா, அது வசனமே அதுதான். அடுப்பு கரியை போல் இருந்தாலும் பொன் சிறகுகள். எப்படிப்பட்ட சிறகுகளா? தங்கத்திலேயே சிறகுகளா உங்களை தேவன் மாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நெருக்கப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறீர்களோ, நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. அதை உணர்ந்தவன் தான் யாரு? தாவீது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் நல்லது? அதனால தான் உங்கள் வார்த்தைகளை பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். இன்னைக்கு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை போல உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதன்படியே ஆகணும். இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை இனி வருகிற உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு அப்படியே விஷுவலாக நீங்கள் மைண்டில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ என்னத்தை பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம். பெரிய வீட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பெரிய உயர்ந்த பிள்ளைகளாய் மாறி இருக்கிறதா பாருங்கள். உங்கள் கணவர், உங்கள் மனைவி எல்லாம் உங்களை சுற்றிலும் சமாதானம், உங்களை சுற்றிலும் சந்தோஷம், உங்களை சுற்றிலும் கிருபை, அப்படியே தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். அதை விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தேவன் பேசுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளின்படியே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை போலவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் விசுவாசத்தை அறிக்கையிட்டான். உடனேயே கர்த்தர் சொன்னீர், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. இன்றைக்கு என் பிள்ளைகள், என் சபையில் இருக்கிற என் சகோதரிகள், என் சகோதரர்கள் ஆண்டவரே, அவங்க யோசிக்கிற, அவங்க சிந்திக்கிற, அவர்கள் விஷுவலாக காண்கிற, அவர்கள் விரும்புகிற அப்படியே ஆக கடவுது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று தேவனுடைய ஊழியனாய், தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு உமது பிள்ளைகளின் மீது நான் பறைசாற்றுகிறேன். கர்த்தரே அப்படி செய்தபடினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.